Hi friends, welcome to Zeenath'sworld. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பண்ண போகிற ரெசிபி முட்டை சுக்கா. இது எப்படி ஈஸியாக டேஸ்ட்டாக பண்ணுறதுன்னு இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இப்போ நம்ம முட்டை சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் ஒரு 3 முட்டையை நல்லா வேக வச்சு எடுத்துடுறேன். இப்போது முட்டையை வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம அதை மேலே உள்ள வெள்ளையை எடுத்துட்டு அந்த மஞ்சக்கருவை தனியாக வச்சுடுவோம். இந்த மாதிரி எல்லாத்தையும் மஞ்சக்கருவை தனித்தனியாக எடுத்துருங்க. இப்போ நம்ம அதை சிசரில் இல்லை கத்தியிலனாலும் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிடணும். இந்த முட்டையோட வெள்ளை இதை நம்ம இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ நான் இங்கே அடுப்பில் பேனில் ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சோன்னு ஒரு பிரிஞ்சி இலை, 2-3 பட்டை, 1 ஸ்பூன் சோம்பு, இது எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இதில் நம்ம ஒரு அரை வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். நிறைய போட வேணாம், கொஞ்சமாக போட்டால் போதும். இப்போ வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிடலாம். இப்போ இதில் என்னென்ன மசாலா போடுறதுன்னு பார்ப்போம். இல்லை பச்சை மிளகாவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், சிக்கன் மசாலா சக்தியோ ஆச்சியோ எது உங்கள்கிட்ட இருக்கோ சிக்கன் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ இந்த மசாலா வாசனை போகிற வரைக்கும் இதை நம்ம நல்லா வதக்கிடலாம். அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க, கருகிடக்கூடாது. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அது கூடவே உப்பு தேவையான அளவு. இப்போது இதை நல்லா வதக்கிடலாம். நம்ம முட்டையை சுக்கா பண்ண போகிறதுனால தண்ணியெலாம் ஊற்ற தேவையில்லை, நம்ம ட்ரையாக தான் பண்ண போகிறோம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற அந்த முட்டையை இதில் போட்டுடலாம். இதை எண்ணெயிலே நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கலாம். இதை நல்லா வதக்கணுன்னா தான் முட்டை சுக்கா மாதிரியே வரும், சூப்பராக இருக்கும். 5 to 10 மினிட்ஸில் நம்ம இந்த முட்டை சுக்கா பண்ணிடலாம். சப்பாத்தி சாதத்துக்கெல்லாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மிச்சம் இருக்கிற அந்த 3 மஞ்சக்கருவையும் இதோட போட்டு லேசாக கிண்டிடுங்க. அதை உடச்சி விட்டுறக்கூடாது, கொல கொலன்னு ஆகிடும். அதனால் முழுசாகவே போட்டுறணும். அவ்வளோதான், நம்மளோட முட்டை சுக்கா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துடலாம். வாவ், நம்மளோட முட்டை சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. இன்றைக்கே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. Thank you.